செக். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை மாலை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கின்றார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவராய் இருக்கின்றார். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த பைபிள் ஸ்டடியை ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய தயவையும் தமது காருண்யத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிறங்களிலே கண்களை மூடி ஜெபித்து நம்முடைய வேத பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காயுமை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வார்த்தையாகிய தேவன் மாம்சமாய் வெளிப்பட்டவர், வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்கின்றவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானிக்கும்படிக்கு கூடியிருக்கின்றோம். கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, உலர்ந்த எலும்புகளுக்குள்ள என் வார்த்தையை பேசு என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தைகளை பேசின பொழுது அவைகள் உயிரடைந்து ஆவி அதற்குள் வந்து தசைகளும் எலும்புகளும் நரம்புகளும் சேர்ந்து பெரிய சேனையாய் நின்று ஒரு காட்சி அளித்தது போல உம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் பேசும் பொழுது, கவனிக்கும் பொழுது, உம்முடைய ஆவியானவருடைய அசைவு எங்கள் மத்தியில் வந்து, ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு, உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு, உம்முடைய ராஜ்யத்திற்கான காரியங்கள் எங்கள் மூலமாய் நடக்க கர்த்தர் எங்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் பலன் உண்டு. உம்முடைய வார்த்தை என்றைக்கும் மாறாதது, அது நித்தியம் உள்ளதாக இருக்கின்றது. உம்முடைய வார்த்தை சுகத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100 சொன்னது போல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற வந்த மக்களுக்கு நீர் சொல்லுகின்ற வார்த்தை அவர்களுடைய வாழ்விலே, சரீரத்திலே ஒரு தொடுதலை கொடுத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாலை வேளை ஸ்டடி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் பெரியதாய் விளங்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கின்ற 7 எபிரேய வார்த்தைகள், அவைகளை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். முதல் வாரத்திலே உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன் என்கின்ற தலைப்பிலே ரெஷீத் அண்ட் பெரிஷித் என்கின்ற 2 வார்த்தை குறித்து நாம் படித்து அதில் இருக்கின்ற சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். ரெஷித் என்கின்ற வார்த்தையிலும் பெரிஷித் என்கின்ற வார்த்தையிலும் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டோம். ரெஷித் என்று சொன்னால் முதற் பலன் என்று அர்த்தம். பர் என்று சொன்னால் குமாரன் என்று அர்த்தம். குமாரனாகிய முதற் பலன் என்று அர்த்தம். பெரிஷித் என்றால் குமாரனாகிய முதற் பலன் என்று அர்த்தம். பரா என்று சொன்னால் சிருஷ்டித்தார் என்று அர்த்தம். அப்படி என்றால் தேவன் இந்த உலகத்தையும், இந்த உலகத்தில் உள்ளவைகளையும், பூமியையும் வானங்களையும் எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால், முதற் பலனாகிய தேவகுமாரன் மூலமாக அவருக்குள் இருந்து எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து கடந்த 2 வாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த வாரமும் கூட ஒரு முக்கியமான தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் 3வது வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் என்கின்ற பதம் தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே அது காட் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை எபிரேய மொழியிலே ஹேலோஹிம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் அந்த எபிரேய மொழியில் நாம் வாசிக்க கேட்கலாம். அதை மேலே ஸ்க்ரீனில் எபிரேய மொழியில் இப்படியாய் அது சொல்லப்படுகின்றது. பெரிஷித் பரா ஹேலோஹிம் எட் ஆ ஷமாஹிம் வெஹெட் ஆ அர்சட் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. 3வது வார்த்தை ஹேலோஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே
தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிருஷ்டித்தார் என்கின்ற வார்த்தை 2வது எழுத்திலேயே எபிரேய எழுத்திலே அல்லது எபிரேய வார்த்தையில் பரா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தையும் அதில் உள்ள சிருஷ்டிப்புகளை படைக்கும் பொழுது ஹேலோஹிம் என்கின்ற ஒரு பெயரோடு கூட அல்லது தலைப்போடு கூட தம்மை வெளிப்படுத்துகின்றார். ஹேலோஹிம் என்பது கடவுளுடைய நாமம் அல்ல. ஏலோஹிம் என்பது கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு டைட்டில் என்று சொல்லலாம், அல்லது ஒரு பொசிஷன் என்று சொல்லலாம். உதாரணமாக சீஃப் மினிஸ்டர் என்று சொன்னால் அது ஒரு பொசிஷன். முதல் அமைச்சர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இடம், அது ஒரு பொசிஷன். அதற்குள் உட்கார்ந்திருக்கின்ற நபர் தான் தேசத்தை ஆளுகை செய்கின்றவர். அதுபோல தேவன், கடவுள், ஹேலோஹிம் என்று சொன்னால் ஒரு பொசிஷன். அதற்குள்ளே தேவன் இருந்து தேவன் தம்மை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே எழுதும் பொழுது சிருஷ்டித்தார்கள் என்று எழுதவில்லை, சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. சிங்குலரில் எழுதப்பட்டிருக்கிறது, ப்ளூரல் எழுதப்படாமல் சிங்குலரில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஹேலோஹிம் என்கின்ற வார்த்தையானது ப்ளூரல் சொல்லப்பட்டாலும் ஒரே கடவுள், அந்த ஒரே கடவுளுக்குள் 3 நபர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற 3 நபர்கள் ஒரே கடவுளுக்குள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கின்றார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வார்த்தை இப்படியா சொல்லுகின்றது: பின்பு தேவன், நல்லா கவனிக்கணும், நமது சாயலாகவும் என்று ப்ளூரல் வார்த்தையை பயன்படுத்துகின்றார். நமது, நான் என்று சொன்னால் அது சிங்குலர், நமது என்று சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட என்று அர்த்தம். ஆகவே அந்த 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இந்த இடத்துல நமது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா மூவராக இந்த இடத்தில் வெளிப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரே கடவுள் இந்த 26ஆம் வசனத்தில் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது மூவராக காட்சியளிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒரே கடவுளுக்குள் 3 நபர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனுக்குள் தேவத்துவமானது பரிபூர்ணமாகவும் குமாரனாகிய தேவனுக்குள் தேவத்துவமானது பரிபூர்ணமாய் இருந்தது. அவர் மாமிசமாய் இந்த உலகத்திலே வந்த பொழுதும் கூட தேவத்துவமானது அவருக்குள் பரிபூர்ணமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் தேவத்துவமானது பரிபூர்ணம் உள்ளதாய் இருந்தது. ஆகவே ஒரே கடவுள் 3 நபர்களாக காட்சியளிக்கின்றார்கள். அந்த 3 நபர்களாக காட்சியளித்த தேவன் அந்த அவர்களுக்குள்ளே தம்முடைய தேவத்துவத்தை பரிபூர்ணமாய் வைத்திருக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் அந்த எபிரேய மொழியில் நாம் ஸ்கிரீனில் போடும்படி அன்பாய் கேட்கின்றேன். பாருங்க, பெரிஷித் பரா ஹேலோஹிம் எட் ஆ ஷமாஹிம் வெஹெட் ஹா அர்டஸ்ட் என்கின்ற அந்த 7 வார்த்தை, எபிரேய வார்த்தையில் 7 வார்த்தை அடங்கிய முதல் வசனம். இந்த 7 வார்த்தையும் யூதர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால் 7 சிருஷ்டிப்பு, 7 நாட்கள் சிருஷ்டிப்பையும் 7 விதமான பண்டிகைகளையும் 7 விதமான கர்த்தருடைய ஆவியை குறித்து இதோடு கூட சேர்ந்து சம்பந்தம் உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் மோசேயின் மூலமாய் செய்ய சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு ஒன்றை வைக்க சொல்லுகின்றார். மேஜையின் பேரில் குத்து விளக்கை வைக்க வேண்டும். அந்த குத்து விளக்கானது எத்தனை கேண்டல், எத்தனை விளக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஆவியானவர் மோசேவுக்கு சொல்லுகின்றார். 7 பொன் குத்து விளக்குகள். பாருங்க, எபிரேய வார்த்தையில் முதல் வசனம் 7 வார்த்தைகளை அடங்கி உள்ளது. 7 நாள் சிருஷ்டிப்பு, 7 கர்த்தருடைய ஆவிகள், இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளில்
உலகத்தை பூமியை மீட்டெடுத்தார். தேவன் 7 நாட்களில் உலகத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவர் ஓய்ந்திருந்தார். பாருங்க, இந்த குத்து விளக்குல 7 பொன் குத்து விளக்குகள். இந்த 7 பொன் குத்து விளக்குகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது முதலாவது சென்ட்ரல் இருக்கிறது பார்த்தீங்களா, நடுவில் இருக்கின்ற குத்து விளக்கை தான் முதலில் என்ன பண்ணுவாங்க, விளக்கை ஏற்றுவார்கள். ஏற்றின பின்பதாக அந்த முதலில் ஏற்றப்பட்ட விளக்கின் ஒளியிலிருந்து மற்ற வலதுபுறமாய் இருக்கின்ற 3 விளக்கையும் இடதுபுறமாய் இருக்கின்ற 3 விளக்கையும் என்ன பண்ணுவாங்க, எரிய வைப்பார்கள். ஆகவே முதலில் ஏற்றப்பட்ட விளக்கானது யார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வெளிச்சத்தில் இருந்துதான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 6 நாட்களையும் அவர் சிருஷ்டித்து 6 நாட்களுடைய முக்கியமான சிருஷ்டிப்பாகிய மனுஷனையும் சிருஷ்டித்தார். ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்துவே என்று சொல்லுகின்றார். அப்போ இப்போ எபிரேய வார்த்தை, அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் எபிரேய வார்த்தையில் போடுங்க. பாருங்க பிரிஷித் பரா ஹேலோஹிம் என்கின்ற 3 வார்த்தை, கீழே ஆ ஷமாஹிம் விஹெட் ஆ அர்செட், இந்த 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஈடி என்கின்ற ஒரு வார்த்தை, எத் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. ஆனால் தமிழிலும் தமிழில் அது மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆங்கிலத்தில் அண்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டுகிறது. இந்த எட் என்கின்ற எபிரேய வார்த்தையானது 2 எபிரேய எழுத்துக்களிலிருந்து வந்தது. ஒன்று வேவ், ரெண்டாவது டேவ் என்கின்ற 2 வார்த்தையிலிருந்து வந்தது. வேவ் என்று சொன்னால் 2, அதாவது கூடாரத்தை கீழே ஊனும்படிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆணி, அல்லது 2 கட்டைகளை சேர்க்கும்படிக்கு சேர்த்து அதில் நடுவிலே அடிக்கப்படுகின்ற ஆணிக்கு பேர் தான் வேவ் என்று சொல்லுவார்கள். கடைசியாக டேவ் என்று சொன்னால் குறி அல்லது அடையாளம், சிலுவை, கிராஸ், உடன்படிக்கை என்று அர்த்தம். இந்த எபிரேய எழுத்துல 4ஆம் வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குங்க. அப்போ ஆணி எப்படி சேர்க்கப்படுகிறது? ஆணி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? 2 பலகைகளை சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இப்போ இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் சேர்க்கின்ற நபராய் இருக்கின்றார். மனுஷனையும் தேவனிடத்தில் சேர்க்கின்ற மனுஷகுமாரனாய் அவர் இருக்கின்றார். அது மாத்திரம் கிடையாதுங்க. இந்த எட் என்கின்ற அந்த வார்த்தையில் வேவ் டேவ் என்கின்ற 2 முதல் எழுத்து எடுத்தா வெட் அப்படின்னு வரும். சம் டிரான்ஸ்லேஷனில் எட்டுன்னு சொல்லுவாங்க, சம் டிரான்ஸ்லேஷனில் வெட்டுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து டேவ் வந்து சிலுவை அல்லது உடன்படிக்கை என்று அர்த்தம். அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் யார் என்று சொன்னால் சிலுவையிலே தொங்கின தேவகுமாரன், கைகளில் ஆணிகளில் அடிக்கப்பட்டவர். அப்போ இந்த 3 எழுத்துக்கள்ல பிரிஷித் பரா ஹெலோயிம், நடுவில் எட்டு, ஆ ஷமாஹிம் விஹெட் ஆ அர்செட், இந்த 3 எழுத்தையும் பிரித்து ஒரு எழுத்து ஒன்றாய் சேர்க்கிறது. அது யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் தேவனோடு கூட சேர்க்கின்ற ஒரு நபர் உண்டு. அவர் சிலுவையிலே கைகளில் ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையில் தொங்கி உடன்படிக்கை செய்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே தான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கின்றார். He is the mediator of the new covenant. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கின்றார். ஆகவே இந்த 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கும் பொழுது முதல் குத்து விளக்கானது நடுவில் இருக்கின்ற முதல் குத்து விளக்கை முதலாவது விளக்கு ஏற்றுவார்கள். ஏற்றின பின்பதாக மற்ற 6 குத்து விளக்குகளை ஏற்றுவார்கள். ஆகவே தான் முதல் நாளில் தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தில் இருந்துதான் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தவராய் காணப்பட்டார். 7 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது அவர் ஓய்ந்திருந்தார். முழுமையாக எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் அவர் செய்து முடித்தவராய் இருந்தார். ஆகவே ஹேலோயிம் என்று சொன்னால், ஏல் என்று சொன்னால் கடவுள் என்று அர்த்தம்.
ஹிம் என்று சொன்னால் ப்ளூரல். எஸ், நாம் எல்லாவற்றுக்கும் எஸ் என்று சேர்க்கின்றோம். பாருங்க, என்னுடைய மகனுக்கு என்ன சொல்லுவாங்க, சாம் சன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சாம்ஸ் சன்னு சொல்லுவாங்க. சாம்சன்னு சொன்னால் அது பேரே வேற மாதிரி மாறுகின்றது. ஆனால் சாமுக்கு மேலே ஒரு அப்போஸ்தலர் குறியை போட்டு எஸ்ஸை ஆட் பண்ணி சொன்னால் சாமனுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். அதுபோல கடவுள் ஒருவர் தான். அந்த ஒரு கடவுளுக்குள் 3 நபர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரே மகிமையும் ஒரே வல்லமையும் ஒரே அதிகாரத்தையும் ஒரே கிருபையும் ஒரே முழுமையும் சர்வ வல்லமையும் அவர்களுக்குள்ளே பரிபூர்ணம் உள்ளதாய் நிறைந்திருக்கின்றது. இப்போ இன்றைக்கு இந்த ஹேலோயிம் என்பது நாமம் அல்ல, தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொசிஷன் அல்லது தலைப்பு. இந்த தலைப்பிலிருந்து 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் படித்து, இந்த ஹேலோயிம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம், தேவன் முதல் வசனத்தில் ஏன் ஏலோஹிம் என்கின்ற நாமமாய் இந்த தலைப்பிலே நபராய் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பாருங்க, முதல்ல ஏல், இஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏல் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க, தேவன் அப்படின்னு அர்த்தம். ஏல் என்றால் என்ன அர்த்தங்க, தேவன். இந்த ஏல் என்கின்ற வார்த்தையோடு கூட இணைந்து பலவிதமான நாமங்கள் சொல்லப்படுகின்றது. என்னன்னா எல் ரோஹி, எல் ஷெடாய், எல் எலியோன். எல் ரோஹி என்று சொன்னால் நீர் என்னை காண்கிறவர் என்று அர்த்தம். எல் ஷெடாய் அப்படி என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் எலியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்த்தப்பட்ட தேவன் அப்படி என்று அர்த்தம். அப்போ ஏல் என்றால் மைட்டி ஒன் அப்படின்னு அர்த்தம். வல்லமையுடையவர் அல்லது நித்தியமானவர் அல்லது முடிவில்லாதவர் என்று அர்த்தம். கடவுளுக்கு என்ன கிடையாதுங்க, ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை. ஆகவே தான் அவருக்கு ஏல் ஓலாம் அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. ஏல் என்றால் கடவுள், ஓலாம் என்று சொன்னால் உலகம் அல்லது நித்தியம் என்று அர்த்தம். ஏல் ஓலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நித்தியமானவர், முடிவில்லாதவர், அழிவில்லாதவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் என்று அர்த்தங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் தோன்றினவர் அல்ல. இம்மானுவேலாய் அவருக்கு முடிவில்லை, அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவில்லை. அவரே ஆரம்பமாக இருக்கிறார், அவரே முடிவுமாக இருக்கிறார், அவரே அல்பாவாக இருக்கிறார், அவரே ஒமேகாவாக இருக்கிறார். அவரே நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவராக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையின் விசுவாச பிரயாணத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்திலே நம்மை வடுவாமல் காத்து விசுவாசத்தை துவங்கினவர் விசுவாசத்தை முடிக்க அவர் நமக்கு கிருபை பாராட்டுகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆகவே ஏல் என்கின்ற இந்த வார்த்தைக்கு கடவுள் என்று பொருள் அல்லது உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம், இல்ல வல்லமையுடையவர் என்று அர்த்தம். இந்த ஏல் என்கின்ற வார்த்தையானது 2 எபிரேய எழுத்திலிருந்து வந்திருக்கு. அதுதான் ஸ்கிரீன்ல பார்த்தோம். 2 எபிரேய எழுத்து. முதல் எழுத்து அலெஃப் என்கின்ற எழுத்து. என்ன எழுத்துங்க, அலெஃப். பாருங்க, அந்த அலெஃப் என்கின்ற எழுத்தினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு காளையினுடைய தலை, தி ஹெட் ஆஃப் த புல், ஒரு காளையினுடைய தலை. அப்போ எதற்கு இந்த காளையினுடைய தலையை பயன்படுத்துவாங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா சீஃப்னு அர்த்தம். யாருங்க, சீஃப். சீஃப்னா என்னங்க, சீப்பானவர் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை சவுத் இந்தியாவில் இந்த சீஃப் என்கின்ற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பயன்படுத்தப்படுகின்றது. ஐ வாண்ட் டு பி எ சீஃப், ஐ வாண்ட் டு பி எ சீஃப். நான் தான் சீஃப் ஆகணும், நான் தான் சீஃப் ஆகணும், என்ன நம்புங்க, நான் சீஃப் மினிஸ்டர் ஆக விரும்பணும். இந்த சீஃப் என்கின்ற வார்த்தை எல்லாரும் விரும்புகின்ற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த சீஃப் என்கின்ற வார்த்தைக்கு ஒருவர் பொருந்தக்கூடும் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கின்றார். அப்போ இந்த அலெஃப் என்கின்ற வார்த்தை இதனுடைய உருவகம் என்னவென்று சொன்னால் ஒரு காளையினுடைய தலை. இந்த அலெஃப் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் சீஃப் என்ற அர்த்தம் அல்லது பிரதான என்ற அர்த்தம். என்னங்க, பிரதான, பிரதான அப்படின்னு அர்த்தம். சீஃப் அப்படின்னா
பிரதான, இந்த வார்த்தை, இந்த பிரதான என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் பிரதம மந்திரி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நாம் கேள்விப்படுற நபர்கள் எல்லாம் 5 வருடங்கள் இருப்பார்கள். 5 வருடங்கள் முடிஞ்ச பின்பு வேற யாருன்னா வருவாங்க. ஆனால் மாறாத ஒரு பிரதமர் இருக்கிறார், மாறாத ஒரு முதல்வர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய சீட்டை யாரையும் காலி பண்ண முடியாது, யாராலையும் காலி பண்ண முடியாது. அவர் நம்மை ஆளுகின்றபடினால முடிவில்லாத ராஜ்யத்தை நமக்கு தருகின்றவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் உட்பட்டவர்களாய் இருக்கிறபடினால நமக்கு சலுகைகள் அல்ல, அவருடைய ராஜ்யத்தில் நீதி உண்டு, அவருடைய ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டு, அவருடைய ராஜ்யத்தில் பரிசுத்தம் உண்டு, அவருடைய ராஜ்யத்தில் எல்லாம் உண்டு. சோ அலெஃப் என்கின்ற வார்த்தைக்கு புல்ஸ் ஹெட், இந்த உருவகத்தை கொண்டு சீஃப் என்கின்ற அர்த்தம் வருகின்றது. சீஃப் என்று சொன்னால் தமிழிலே பிரதானமான என்று அர்த்தம். இரண்டாவது லமெட் என்கின்ற வார்த்தை, லமெட் அப்படின்னு வார்த்தை. இந்த லமெட் என்கின்ற வார்த்தை எபிரேய வார்த்தையினுடைய உருவகத்தை பார்த்தீங்கன்னா மேய்ப்பனுடைய கோல். என்னங்க? மேய்ப்பனுடைய கோல். ஆகவே தான் நீங்கள் மெயின் லைன் சர்ச்சஸ்லாம், உதாரணமாக ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே அங்கே ஊழியம் செய்கின்ற போதகர்கள், குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய கைகளில் என்ன வச்சிருப்பாங்க, மேய்ப்பனுடைய கோலை வைத்திருப்பார்கள். பார்த்துருக்கிறீங்களா? மேய்ப்பனுடைய கோலை வைத்திருப்பார்கள். அப்போ இந்த லமெட் என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய உருவகம் என்னன்னா, அது ஒரு மேய்ப்பனுடைய கோலை உருவகமாக கொண்டிருக்கிறது. ஷெப்பர்ட்ஸ் ஸ்டாஃப் என்ற அர்த்தம். லமெட் என்று சொன்னா ஷெப்பர்ட்ஸ் ஸ்டாஃப் என்ற அர்த்தம். டு மீன் ஷெப்பர்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? மேய்ப்பன் என்ற அர்த்தம். அப்போ இந்த 2 எபிரேய வார்த்தையில் அலெஃப் என்கின்ற எபிரேய வார்த்தை, லமெட் என்கின்ற எபிரேய வார்த்தை, இந்த 2 எபிரேய வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்துக்களை எடுத்தா ஏவையோ எல்லையும் எடுத்தா ஏஎல் அப்படின்னு வரும். அதைத்தான் ஏல் என்று ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருக்கின்றார்கள். ஏல் என்று சொன்னா அதனுடைய விளக்கம் பிரதானமான மேய்ப்பன் என்று அர்த்தம். அப்போ ஏல் என்று சொன்னா என்ன அர்த்தங்க? பிரதானமான மேய்ப்பன். யார் இந்த பிரதானமான மேய்ப்பன்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசு கிறிஸ்துவே பிரதான மேய்ப்பராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப ஏல் என்று சொன்னா என்னன்னா பிரதான மேய்ப்பன் என்று அர்த்தம். பிரதானமான மேய்ப்பன் யார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவே பிரதான மேய்ப்பனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. மோசே இந்த ஏல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அவருக்கு பிரதான மேய்ப்பன் என்கின்ற வார்த்தையை தேவன் ஒருவேளை வெளிப்படுத்தியிருப்பார் என்று நினைக்கின்றேன். ஏன்னா மோசேயினுடைய முதல் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாய் இருந்தது என்று சொன்னால் ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பனாய் இருந்தார். ஆபிரகாமும் அப்படிதான் இருந்தார், ஈசாக்கும் அப்படிதான் இருந்தார், யாக்கோபும் அப்படிதான் இருந்தார், தாவீதும் அப்படிதான் இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாய் நான் இருக்கிறேன் என்று வெளிப்படுகின்றார். ஆகவே ஏல் என்று சொன்னா என்னவென்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பிரதான மேய்ப்பன். என்னங்க? பிரதான மேய்ப்பன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிரதர் அண்ட் சிஸ்டர், பிரதான மேய்ப்பர் உங்கள் வாழ்க்கையை மேய்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகின்றார், சங்கீதம் 23:1 வசனத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றார். 400 வருஷங்களுக்கு பின்பதாக அல்லது மோசேவுக்கு பின்பதாக 400 வருஷங்கள் கழித்து மோசே ஏல் என்கின்ற தேவனுடைய அந்த வல்லமையான ஒரு உயர்குடி நாமத்தை குறித்து எழுதி வைக்கிறார். அதனுடைய விளக்கத்தை இங்கே தாவீது எழுதும் பொழுது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றார் என்று எழுதுகின்றார். அவர் சாதாரண மெய்ப்பர் அல்ல, அவர் பிரதான மெய்ப்பராய் இருக்கின்றார். அவர் மாறாத பிரதான மேய்ப்பராய் இருக்கின்றார். அப்போ இந்த எல் என்கின்ற வார்த்தையோடு கூட
இந்த எலோஹிம் என்கின்ற இந்த முழுமையான தேவனுடைய நாமத்திற்கு அல்லது டைட்டிலுக்கு ஒரு சில வார்த்தைகளை எபிரேய வார்த்தையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. ஸோ முதல்ல எல் என்கின்ற வார்த்தையை குறித்து நாம் பார்த்தோம். எல் என்றால் பிரதான மேய்ப்பன் என்று அர்த்தம். பிரதான மேய்ப்பன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை பேதுரு பிரதான மேய்ப்பராக காண்பிக்கின்றார். ரெண்டாவது எல்ஹோஹி அல்லது எல்ஹோஹா அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த எல்லோடு கூட 2 எபிரேய வார்த்தைகளை சேர்த்திருக்கின்றார்கள். எத்தனை வார்த்தைங்க? 2 எபிரேய வார்த்தைகள். இப்போ அலெஃப் அண்ட் லமெட் என்கின்ற வார்த்தையோடு கூட இன்னும் 2 எபிரேய வார்த்தைகளை சேர்த்திருக்கிறார்கள். இல்லை ஒரு எபிரேய வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள். அந்த எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் ஹே. சொல்லுங்க, ஹே, HEY, ஹே. இது எபிரேய எழுத்துல 5வது எழுத்து. எத்தனாவது எழுத்துங்க? 5வது எழுத்து. இந்த 5வது எழுத்துக்கு என்ன பொருள்னா கிரேஸ்ன் பொருள், அல்லது 2 கரங்கள் விரிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அந்த ஹே என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா மேன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? மேன் அர்த்தம். மேலே இருக்கிற பிக்சரை நீங்க பார்க்கும் பொழுது ஏல் என்கின்ற எபிரேய வார்த்தையோடு கூட ஹே என்கின்ற ஒரு எழுத்து இணைக்கப்படுகின்றது. இந்த இணைக்கப்பட்ட எழுத்தை தான் எல்ஹோஹி ஆர் எல்லோஹா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த எல்லோஹி ஆர் எல்லோஹா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதல் எழுத்து அலெஃப். அலெஃப்னா என்ன அர்த்தங்க? பிரதான அப்படின்னு அர்த்தம், சீஃப்னு அர்த்தம். லமெட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? மேய்ப்பன் அப்படின்னு அர்த்தம், ஷெப்பர்ட் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய உருவகத்தை பார்த்தா மேய்ப்பனுடைய கோல். மூன்றாவது அதோடு கூட எதை ஆட் பண்றாருன்னா ஹேவை ஆட் பண்றாரு. இப்போ இந்த 3 எழுத்தையும் சேர்க்கும் பொழுது இந்த ஹே என்கின்ற எபிரேய வார்த்தையினுடைய உருவகத்தை பார்த்தால் ஒரு மனுஷன் 2 கரங்களை உயர்த்தி கடவுளை தொழுது கொள்வது போல் இருக்கின்றது. கடவுளை தொழுது கொள்வது போல் இருக்கிறது. கடவுளை எப்படி தொழுது கொள்றாங்க? 2 கரங்களை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க? கடவுளை தொழுது கொள்ளுவார்கள். இப்போ என் மகன் இருக்கிறாங்க, என் பிள்ளை. அப்போது எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் என்கிட்ட ரொம்ப கொஞ்சி நடக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா, என்னை தூக்கு டாடி அப்படின்னுவாங்க. என்ன பண்ணுவா? என்னை தூக்கு டாடின்னுவான். நான் சொல்லுவேன், உனக்கு தான் நீ கால் நல்லா இருக்குல்லம்மா, டாடி வெளியெல்லாம் போயிட்டு வரேன், நடந்துட்டு தான் வரேன், டாடி கால் வலிக்குது அப்படின்னு உடனே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் ஒரு சினுங்கன்ற ஒரு சில அந்த ஆக்ஷன் எல்லாம் போட்டு 2 கையை அப்படி உயர்த்தி காட்டுவா பாருங்க. நான் உயர்த்தி காட்டும்போது 2 கையையும் சேர்த்து பிடிச்சி மேலே தூக்கி மேலே உட்கார வைக்கும் பொழுது என் கழுத்தை கெட்டியமாக பிடிச்சிக்குவா. நானும் அவளை கெட்டியமாக பிடிப்பேன். பிடிக்கும் பொழுது எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. இப்போ எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, தகப்பன் மகள் என்கின்ற அன்பானது பரிமாறப்படுகின்றது. அவளிடத்திலிருந்து நான் அன்பை பெறுகின்றேன், என்னிடத்திலிருந்து அவளுக்கு என்ன போகுதுங்க? அன்பு போகின்றது. அப்போது இதை தாங்க நம்ம செய்யணும். கடவுளிடத்தில் அப்பா என்கின்ற உரிமையான ஸ்தானத்தோடு கூட நிற்கும் பொழுது அவர் நம்மை தூக்கி நம்மை கட்டி அணைத்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். மனம் திரும்பிய குமாரனை குறித்து அங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூர சென்று தகப்பனுக்கு பிடிக்காத வழிகளில் பணத்தை செலவு செய்து வேறே வழிகளில் துன்மார்க்கமாய் வாழ்க்கை வாழ்ந்து, என் தகப்பன் வீட்டிற்கு சென்றால் எனக்கு நிம்மதியான ஆகாரம் உண்டு என்று சொல்லி அவனுடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டு தகப்பனுடைய வீட்டிற்கு போகும்படிக்கு அவன் திரும்பி வந்த பொழுது தகப்பனோ அவனை தூரத்தில் கண்டு அந்த குமாரன் ஓடி வரவில்லை. தகப்பன் அவனுக்காக ஓடி வந்து குமாரனை கட்டி கொண்டு தழுவிக்கொண்டு முத்தம் செய்து அவனுக்கு பாதரட்சையும் அவனுக்கு மோதிரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் கொடுத்து கனப்படுத்திய போல அதே தேவன் பாவியாயிருந்த நம்மை
அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மகனே, நீ ஒரு நாள் என்னிடத்துக்கு வருவாய் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அப்பா என்று அவரிடத்துக்கு வரும் பொழுது அவர் ஓடி வந்து நம்மை தூக்கி கட்டி அணைத்து முழு அன்பையும் நம் பேரில் பொழிந்தருளுகிற தேவனாய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபம் செய்வதற்காக தேவாலயத்திற்கு சென்றார்கள். ஒருவன் பெயர் பரிசேயன், ஒருவன் பேர் ஆயக்காரன். பரிசேயன் இப்படியா ஜெபித்தான், ஆண்டவரே, நான் நீதியா இருக்கின்றேன், தசமபாகம் கொடுக்கின்றேன், வாரத்துக்கு 3 நாட்கள் உபவாசம் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆயக்காரனோ தன்னுடைய முகத்தை தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, என் பேரில் கிருபையாயிரும் என்று கேட்ட பொழுது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கிருபையாய் அவனுக்கு இறங்கினார். ஆகவே ஏலோஹி ஆர் ஏலோஹா என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னா, சீஃப் ஷெப்பர்ட் ஆஃப் மேன் அப்படின்னு அர்த்தங்க. அப்படின்னா மனுஷர்களுடைய பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைகள் ஒரு ஆட்டிற்கு ஒப்பனையாக என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகின்றது. நீங்க யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆடுகளுக்காக நான் ஜீவன் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய மேய்ப்பனுடைய அந்த அன்பானது ஏதோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து காண்பித்ததல்ல, உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக மேய்ப்பன் என்கின்ற நாமத்தோடு கூட அவர் அந்த உலகத்திற்கு வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ ஏலோஹி ஏலோஹா அந்த வார்த்தையில் ஏல் என்கின்ற வார்த்தையோடு கூட ஹே என்கின்ற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹே என்று சொன்னால் 2 கரங்கள் உயர்த்தின ஒரு மனுஷன் போன்ற ஒரு உருவகத்தை நாம் பார்க்க முடியும். மனுஷன் அல்லது மனுக்குலம். ஹே என்று சொன்னால் கிருபை அல்லது ஜீவன் அல்லது ஜீவனுடைய வெளிப்பாடு என்று அர்த்தம். என்னங்க, ஜீவனுடைய வெளிப்பாடு. ஆகவே தான் யோவான் 10:10 ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொல்லுகின்றார். யோவான் 1:4 சொல்லுகின்றது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லுகின்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகின்றது, ஆதியில் இருந்ததோ நாங்கள் நோக்கி பார்த்ததோ நாங்கள் தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கின்றோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லுகின்றார். அம்மா ஐயா, இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்ற ஜீவனானது ஏதோ நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்ததல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே தான் பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகின்றார். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். கிறிஸ்துதான், கிறிஸ்து மாத்திரமே எனக்கு ஜீவன் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஏல் என்றால் பிரதான மேய்ப்பர் என்று அர்த்தம். பிரதான மேய்ப்பர் யாருக்கு பிரதான மேய்ப்பர் என்று சொன்னால் மனுஷருக்கு பிரதான மேய்ப்பராக இருக்கின்றார். அதை தான் 2வது ஏலோஹி அல்லது ஏலோஹா என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தான் சங்கீதம் 23:1 வாஸ்தம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னங்க, the Lord is my shepherd. அப்படின்னா மனுஷர்களுடைய மேய்ப்பர், யாரோ அவருடைய மேய்ப்பர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரே மேய்ப்பர், ஜீவனை கொடுக்கிறவர், போஷிக்கின்றவர், ஜீவ தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறவர், பிதாவினிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஏலோஹி ஆர் ஏலோஹா என்றால் மனுஷருடைய, ஜனங்களுடைய அல்லது ஆடுகளுடைய பிரதான மேய்ப்பன் என்று பொருள். ஜனங்களுடைய மேய்ப்பன் என்று பொருள். அப்போ நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மரியாளுக்கு சொல்றான் தேவதூதன்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தமது ஜனங்களின் அப்படின்னு எழுதுறார். ஏதோ ஒரு நபரை குறித்து எழுதல, ஜனங்கள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பையும் ஜீவனையும் கொடுக்கின்ற ஒரே பிரதான மேய்ப்பர் தான் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை தான் பல இடங்களில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்மை ஒரு மேய்ப்பராகவே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் தேவன் பயன்படுத்தின பல பாத்திரங்கள் மேய்ப்பனுடைய வாழ்விலிருந்து, மேய்ப்பர்களிலிருந்து பயன்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது யாருக்கு என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சங்கீதம் 80:1 நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 80:1 பாருங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையில் போல் நடத்துகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசிக்கிறோம். அப்போ நம்ம பாடல் எப்படி பாடுறோம்? கேருபீன்கள் சேருபீன்கள் போற்றும் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. 3 பரிசுத்தர்னா, பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். ஒருவருக்குள் 3 விதமான நபர்கள் காட்சியளிக்கின்றார்கள். அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கேருபீன்கள் மத்தியிலும் சேராபீன்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே தான் அங்கே சங்கீதக்காரன் எழுதுகின்றார், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, இஸ் த ஷெப்பர்ட் ஆஃப் இஸ்ராயல் அப்படின்னு எழுதுகின்றார். இரண்டாவது ஒரு வார்த்தை சகரியா 13:7 வாசிக்கும் பொழுது, பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திருப்புவேன். அப்போ இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் மெய்ப்பன் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என் மெய்ப்பன் யாருன்னா, கிறிஸ்துவை இங்கு மெய்ப்பன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகின்றார். என் மெய்ப்பனும் என் தோழனும் புருஷன் அப்படின்றார். யாருங்க? மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனாய் வந்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த தீர்க்க தரிசனம். எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார், மேய்ப்பனை வெட்டு. இப்ப யார் வெட்டப்பட்டார்? இயேசு கிறிஸ்து நமக்காக வெட்டப்பட்டார். குமாரனாகி இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகின்றது, அவர் பலி செலுத்தப்படும்படிக்கு கொண்டு போகும் ஆட்டை போல போகாமல் அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ அவரை வெட்டினார்கள், துன்பப்படுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள். அதை தான் பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆண்டவரும் இரட்சகரும் மாற்றினார், அதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கிறோம் என்று. ஆக பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்மை எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னார்? கடவுள் மேய்ப்பனாகவே காண்பிக்கின்றார், இஸ்ரவேலின் மேய்ப்பர் என்று காண்பிக்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் வந்து மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு, அவருடைய திட்டம் நிறைவேறும்படிக்கு அவர் எப்படி வருவார் என்று சொன்னால், மேய்ப்பனாக வருவார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டார். ஆடுகள் யார் என்று சொன்னால் 12 அப்போஸ்தலர்கள் சிதறி போனார்கள். இயேசு சொன்னார், இன்னைக்கு நைட்டு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்ணுவீங்க? சிதறி போவீங்க. ஆனால் சிதறி போன உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கும்படிக்கு உயிரோடு கூட எழுந்த ஆட்டுக்குட்டியானவராய் இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டார். அப்போ தேவன் தம்மை மெய்ப்பராக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். எசேக்கியேல் 37:24 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எசேக்கியேல் 37:24, என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். பாருங்க, தாவீது ராஜா மரித்த பின்பதாகத்தான் யார் வராருங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழும்புறார்.
ஆனால் அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது என் தாசனாகிய தாவீது என்பவர்னு சொல்கிறாருங்க. தாவீதுனா டேவிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிலவட் அப்படின்னு அர்த்தங்க. யாருங்க? பிலவட், அன்பு கூறப்பட்டவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் பரத்திலிருந்து பிதா சொல்லுகின்றார், He is my beloved son. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ இங்கே என் தாசனாகிய தாவீது என்பவர் அப்படின்னா என்னன்னா என் தாசனாகிய நேசகுமாரன் என்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி யாருங்க? குமாரனாகிய கிறிஸ்து தான் நேசகுமாரன். அவர்கள் மேல் ராஜாவா இருப்பார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஒரே மேய்ப்பர் இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் எத்தனை மேய்ப்பர் இருப்பாருங்க? ஒரே மேய்ப்பர் இருப்பார். One shepherd who is our Christ Lord Jesus. ஒரே மேய்ப்பன், ஜீவ தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர், நமக்காக ஜீவன் தருகிறவர், நம்மை மேய்க்கின்றவர், பசும்புல் வெளியிலே நம்மை நடத்துகின்றவர், அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன பண்றாங்க? ஆடுன்னு சொல்லல, ஆடுகள். என்னங்க? ஆடுகள் அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அதிலே கொண்டு வருகின்றார். இப்ப இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பதாக அவர் சென்ற பொழுது ஒரு தீர்க்கதரிசி இப்படியா சொல்றார், ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒருவர் மரிக்கிறது. என்னங்க? ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒருவர் மரிக்கிறது என்று சொல்லி அந்த காலத்து பிரதான ஆசாரியனாய் அவன் இருந்தபடியினால அன்றைக்கு அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா இடங்களிலேயும் இந்த மேய்ப்பன் என்கின்ற நாமத்தோடு கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். ஆகவே வேதத்தில் பார்க்கும் பொழுது 2 பிரதானமான வேலைகளை இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். ஒன்று மேய்ப்பனுடைய வேலை, 2வது என்ன வேலைங்க? பயிரிடுகின்ற வேலை. ஃபார்மர் அண்ட் ஷெப்பர்ட். அப்போ நீங்க ஆதியாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுக்கிறாருங்க? தோட்டத்தை காக்கவும் பண்படுத்துகின்ற வேலைக்கு கொடுக்கிறார். அப்போ தோட்ட வேலை யார் கொடுக்கிறார்? முதல்ல ஆதாமுக்கு என்ன பண்றார்? ஒரு ஃபார்மர் வேலையை கொடுக்கிறாருங்க, ஒரு விவசாய வேலையை கொடுக்கிறாருங்க. ஆனா அவனுடைய குமாரன் ஆபேல் என்ன வேலையை செய்தார்னா விவசாய வேலையை செய்யல, அவன் மேய்ப்பனுடைய வேலையை செய்தவனாய் இருக்கின்றார். அப்ப இந்த 2 மினிஸ்ட்ரியும் அல்லது இந்த 2 வேலையுமே பைபிள் முழுவதும் என்ன பண்ணுங்க? டிராவல் பண்ணிட்டே வரும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு உவமையாய் சொன்ன காரியங்களை பார்க்கும் பொழுது, ஒன்று விதையை குறித்தும் நலத்தை குறித்தும் விதைக்கிறவனை குறித்து சொல்லி அந்த ஃபார்மர்னுடைய வேலையை குறித்து சொல்லுகின்றார். 2வது மேய்ப்பனுடைய வேலையை குறித்து சொல்லுகின்றார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து பின்மாற்றத்துக்கு போன அப்போஸ்தலனாகிய பேதுருவை சந்தித்த பொழுது, தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது பேதுரை பார்த்து கேட்கிறார், நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? நீ என்னில் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்கிறாரு. அவன் 2 முறை என்ன பண்றான்? நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றான். ஆனா 3வது முறை இயேசு கிறிஸ்து அன்பு கூறுகிறாயா என்று கேட்கவில்லை, நேசிக்கிறாயா என்று அவனுடைய லெவலுக்கே இறங்கி வந்து கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கடவுளை பார்க்க முடியுங்களாங்க? அதனால்தான் அவர் மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்ப பேதுருக்கு சொல்லும் பொழுது நீ அன்பு கூறுகிறாயா என கேட்டு ஊழியத்தை கொடுக்கிறாரு. என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்ப நின்றிருக்கிறவர் யாருன்னா எலோஹிம், உயிரோடு கூட எழுந்து அவர் பிரதான மேய்ப்பராய் இருக்கின்றார், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். அந்த பேதுருவிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது, நான் ஹேலோஹிம் என்னும் நாமத்தை உடையவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று வெளிப்படுகின்றார். இப்ப ஏல் என்றால் பிரதான மேய்ப்பன் என்ற அர்த்தம். ஏலோஹி
ஆர் ஏலோஹா என்று சொன்னா பிரதான மேய்ப்பன் யாருக்குன்னா ஜனங்களுடைய பிரதான மேய்ப்பன் அர்த்தம். அப்போ அந்த ஏல் என்கின்ற 2 எபிரேய எழுத்தோடு கூட 3வது எபிரேய எழுத்தை இங்கே சேர்க்கிறார்கள். 3வது எபிரேய எழுத்து ஹே. ஹே என்கின்ற வார்த்தை கிருபை, ஜீவன், வாழ்க்கையின் வெளிப்பாடு அல்லது கரங்கள் உயர்த்தப்பட்ட மனுஷன் என்ற அர்த்தம். 3வது ஏலோஹிம். ஏலோஹிம் என்கின்ற வார்த்தையை பேசி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகின்றேன். இப்போ in the beginning God created the heavens and earth. பிரிஷித் பிரா ஏலோஹிம் என்ற எபிரேய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அல்லது படைத்தார். இப்போ இந்த ஏலோஹா என்கின்ற வார்த்தையை பார்த்தோம். இந்த ஏலோஹிம் என்று முழுமையாய் வரும் பொழுது தேவனுடைய இன்னொரு நாமம் இங்கு வெளிப்படுகின்றது. இந்த ஏலோஹிம் என்கின்ற நாமத்தில் தேவனுடைய பரிபூரணம் முழுமை காணப்படுகின்றது. இந்த முழுமை என்னன்னா ஏலோஹி அல்லது ஏலோஹா என்கின்ற எபிரேய வார்த்தையோடு கூட 2 எபிரேய எழுத்துக்கள் சேர்க்கப்படுகின்றது. முதல்ல 2 எபிரேய எழுத்து ஏஎல், அத்தோடு கூட ஹே சேர்க்கிறாங்க 3 எபிரேய எழுத்து. அத்தோடு கூட 2 எபிரேய எழுத்துக்கள் சேர்க்கப்படுகின்றது. அந்த 2 எபிரேய எழுத்துக்கள் என்னன்னா யட் அண்ட் மெம் என்கின்ற 2 எபிரேய எழுத்துக்கள் இணைக்கப்படுகின்றது. இந்த யட் ஹெம் மெம் என்கின்ற 2 எபிரேய எழுத்திலிருந்து முதல் எழுத்துக்களை எடுத்தா யட்லிருந்து ஒய் எடுக்கணும், மெம்மிலிருந்து எம் எடுத்தா ஒய் எம்மும் சேர்த்தா ஹெம் அப்படின்னு வருங்க. அப்போ ஏலோஹி ஏலோஹாவோடு கூட ஹிம் சேர்த்தா ஏலோஹிம் அப்படின்னு வருங்க. இப்போ அந்த யட் என்கின்ற எபிரேய வார்த்தைக்கோ எழுத்துக்கோ மெம் என்கின்ற எபிரேய வார்த்தை அதை நாம் தியானிக்க போகின்றோம். மறுபடியும் இந்த ஏலோயிம் என்ற எபிரேய வார்த்தையில் 6 வார்த்தைகள் ஏலோயிம் என்கின்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது எபிரேய எழுத்துக்கள். முதல்ல அலெஃப். அலெஃப்னா ஸ்ட்ராங் லீடர் அல்லது சீஃப் அப்படின்னு அர்த்தம். லமெட் அப்படின்னா ஷப்பர்ட் அப்படின்னு அர்த்தம், மேய்ப்பன் என்ற அர்த்தம். ஹே என்று சொன்னால் மேன் என்ற அர்த்தம் அல்லது லைஃப் ஆர் கிரேஸ் என்று அர்த்தம். யட் என்று சொன்னால் கரம் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? கரம் அல்லது புயம் என்ற அர்த்தம். கரம் எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா டு மேக், இதோ ஒன்றை செய்வதற்காக, வேலை செய்வதற்காக, படைப்பதற்காக. அப்போ ஏலோஹிம் என்று அவர் வெளிப்படும் பொழுது ஏதோ ஒன்றை படைக்கின்றார், செய்கின்றார், ஆகவே தான் சிருஷ்டித்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளில் உன்னதமான சிருஷ்டிப்பு தேவன் மனுஷனை மண்ணை கொண்டு அவருடைய கரங்களினாலே படைத்தார். அதனால ஆண்டவர் சொல்லுவாருங்க, நீங்கள் என்னுடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறீர்கள். அவர் தமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார். உங்களை வியாதியில் விட்டுற மாட்டாருங்க, உங்களை பலவீனத்தில் விட்டுற மாட்டாருங்க, உங்களுடைய வறுமையில் விட்டுற மாட்டாருங்க, உங்களை தோல்வியில் விட மாட்டார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகின்ற, வேலை செய்கின்ற, கிரியை செய்கின்ற ஒரு தேவன் உண்டு. அன்றைக்கு கிரியை செய்தவர் இன்றைக்கும் ரட்சிப்பிற்காக கிரியை செய்கின்றவர். ரட்சிப்பு மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையின் தோல்வியை கர்த்தர் வெற்றியாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அப்ப யோட் என்று சொன்னா டு மேக் ஆர் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஒன்றை செய் அல்லது வேலை செய் என்று அர்த்தம். கடைசியா மெம் என்கிற எபிரேய வார்த்தையோடு கூட முடிகின்றது. மெம் என்று சொன்னா என்ன அர்த்தங்க? வாட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? தண்ணீர்கள். சொல்லுங்க, தண்ணீர்கள். நீங்களே இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேங்க. தண்ணீர்கள் சொல்லுங்க. அப்பா, இல்லைன்னா ஜலம் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? ஜலம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹேலோயிம் என்கின்ற இந்த நாமத்தோடு கூட இந்த 6 எபிரேய எழுத்துக்கள் அலெஃப், லமெட், ஹே, யட், மெம் இதை சேர்த்து
ஏலோஹிம் என்கின்ற அந்த தேவன் என்கின்ற பதம் வருகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, சீஃப் ஷெப்பர்ட் ஆஃப் மேன், மேக்கர் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு அர்த்தங்க. ஜனங்களுடைய பிரதான மேய்ப்பன், தண்ணீரை படைத்தவர் அப்படின்னு அர்த்தங்க. ஹல்லேலூயா. வேற யாராலையும் படைக்க முடியாதுங்க. வேற என்ன பண்ண முடியாதுங்க? யாராலையும் படைக்க முடியாது. திரு தண்ணீர் அப்படின்னுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தேங்காவை ஒடிச்சு அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணுவாங்க? திரு தண்ணீர் அப்படின்னு என்ன பண்ண, சில பேர் மேலே தெளிப்பாங்க, சிலர் என்ன பண்ண வாங்கி குடிப்பாங்க. அப்போ மேலே தெளிக்கும் பொழுது தோஷை நீங்கும், குடிக்கும் பொழுது சரீரத்திற்கு ஆரோக்கியம் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய்க்குள் இருக்கின்ற தண்ணீரை படைத்தவர் இந்த ஏலோஹிம் என்கிற நாமத்தை உடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாதியை படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் டியூபில் போகிறது தண்ணீர். உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்குங்கன்னுவாங்க. நீர் இழிவு நோயின்னு சொல்லுவாங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மருந்து, ஜீவ தண்ணீராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்தாதான் மாமிசம் உண்டாகும். ரத்தத்தோடு கூட தண்ணீர் கலக்கவில்லை என்று சொன்னால் மாமிசம் ஆகாது. இந்த ரத்தத்தை பல உறுப்புகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதே என்னன்னா தண்ணீர். இந்த தண்ணி தான் என்ன பண்ணுதுங்க? ரத்தத்தை உந்தி தள்ளி பல உறுப்புகளுக்கு, மூக்குக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, உடல்ல இருக்கிற பல உறுப்புகளுக்கு அனுப்புகின்றது. இதனுடைய வேலை என்னன்னா தண்ணீர். இந்த தண்ணீரும் ரத்தமும் சேர்ந்தாதான் ஆக்சிஜனும் உள்ள இருக்கு. H2O2 சொல்லுவாங்களா சாம்? தண்ணீருக்கு H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 2. மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ஊதினார்ல, உள்ள தண்ணியே ஊதிட்டாருங்க அவனுக்குள்ள. ஹைட்ரஜனும் ஊதினாரு, ஆக்சிஜனும் ஊதினார். ஆகவே தான் இழுக்கும் பொழுது என்ன பண்றான்? ஹைட்ரஜன் இழுக்கிறான், வெளியே விடும் பொழுது எதை விடுறான்? இழுக்கும் போது ஆக்சிஜன் இழுக்கிறான், வெளியே விடும்போது என்ன விடுறாங்க? ஹைட்ரஜனை வெளியே விடுறான். எனக்கு தெரியாதுங்களாங்க. நான் தான் சயின்ஸ் படிச்சனோ? ஏன்னா மக்கு, ஆனால் நானே பேசுறேங்க. கர்த்தர் நல்லவருங்க. எப்போவோ படிச்சது, 5வது 6வதுல படிச்சது இப்போ கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. இழுக்கும் பொழுது என்ன இழுக்கிறோங்க? ஆக்சிஜன் இழுக்கிறோம், வெளியே விடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடா வெளியே விட்டுரும். ஹைட்ரஜன் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடா வெளியே விட்டுரும். அப்போ மனுஷனுக்குள்ள ஊதினார் இல்லையா? அப்போ என்ன? நான் வாட்டரே ஊதினாருங்க. என்ன ஊதினாருங்க? வாட்டரை ஊதினாருங்க. ஆகவே தான் கடைசியில் உயிர் இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வாயில் ஏன் கொஞ்சம் தேன் ஊற்றலாம்ல, கொஞ்சம் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டாவது போட்டோம் மேலே. கடைசியில் என்ன ஊற்றுவாங்க? ஸ்பூனில் தேன் ஊற்றுவாங்க. நான் 2005 பைபிள் காலேஜுக்கு, 2004 2005 பைபிள் காலேஜுக்கு வர அன்னைக்கு ஜூன் 28 என்று நினைக்கின்றேன், என்னுடைய கொள்ளு பாட்டி இறந்துட்டாங்க. கடைசியில் நான் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்படியே வாயை மட்டும் தந்துட்டு இருந்துச்சு. இப்போ என் கொள்ளு பாட்டி, எங்கள் பாட்டி சொன்னாங்க, அவங்க தண்ணி ஊற்றுப்பா, பால் ஊற்றுப்பா அப்படின்னு. பக்கத்தில் பால் கிளாஸில் வச்சுருந்தாங்க, தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பூனில் எடுத்து வாயில் பாட்டிக்கு என்ன பண்ணுங்க, பால் கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு நான் வந்தேன். அடுத்த நாள் காலையில் ஒரு நற்செய்தியை கேட்டேன். பாட்டி தேவராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று. வரையா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து உயிரோடு கூட எழுப்ப போகிறது கிடையாது, என் பாட்டியை அடக்கம் பண்ணுங்கள், நான் போய் பார்க்க வேண்டிய இடத்தில் பாட்டியை பார்ப்பேன். இப்போ தண்ணி ரொம்ப முக்கியங்க. என்னங்க? தண்ணி ரொம்ப முக்கியம். பூமியில் 3 பகுதி தண்ணி, 1 பகுதி நல்ல பகுதி. வானத்தை பாருங்க, வானம் முழுசும் தண்ணி தாங்க. அப்போ ஆகவே தான் ஆதியாகமம் 1:2 தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். 1ஆம் வசனத்தை நம்ம இன்னும் முடிக்கல, 4 வார்த்தை இருக்குங்க. 3 இன்னைக்கு தான் 3 முடிக்கிறோம்.
இந்த 4 வாரம் முடிச்சிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் தான் 2வது வசனத்துக்கு என்ன பண்ணுவோம், போவோம். அப்போ ஜலம், அப்போ ஜனங்களுடைய பிரதான மேய்ப்பன் ஜலத்தை சிருஷ்டிக்கிறவர் என்று அர்த்தம். ஆகவே தான் நம்ம எங்க பைபிளில் பார்த்தாலும் தண்ணீரை ஆவியானவர் மையப்படுத்தி கொண்டே இருக்கிறார். செங்கடல் பிரிந்தது, மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டான், தண்ணீரினால் பூமி அழிந்தது. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ஆபிரகாம் ஒரு துறவை தோண்டினான், தண்ணீரை கண்டான். ஆகாருக்கு கண்களை திறந்தார், தண்ணீரை கண்டாள். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். மான்கள் நீர் ஓடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகின்றது. புதிய ஏற்பாட்டில் 4ஆம் அதிகாரம் யோவான்ல சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புரண்டு ஓடும் என்று சொல்லி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிகின்றது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உன்னதமானவருடைய சிங்காசனத்திலிருந்து சுத்தமான ஒரு நதி புறப்பட்டு வந்தது. அந்த சுத்தமான நதிகள் போகின்ற இடங்களிலே ஆரோக்கியமும் அந்த நிலைகள் எல்லாம் பச்சையாய் காணப்பட்டது. தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட ஒரு மனுஷன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனாயிருப்பான். அப்போ தண்ணீருக்கும் ஆண்டவருக்கும் என்ன உண்டுங்க? சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். தண்ணீரில் மேல் நடந்தார், ஜலத்தின் மேல் நடந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடினார். மேக ஸ்தம்பமாகவே ஜனங்களுக்கு வந்து நின்றார். அப்படின்னா தண்ணி ஒரு உருமாறி மேகமா வந்து ஜனங்களை காப்பாற்றியதுங்க. உங்களுக்காக எப்படி வரணும்னு அவருக்கு தெரியுங்க. You may be praying for your children. உங்க பிள்ளைகளுடைய தேவை என்னவோ அதற்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய தேவையாகவே அவர் உங்களுக்கு வருவார். தேவை நிரப்புகிறவராக வருவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தண்ணீருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு கடைசி வார்த்தையாகிய பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன பின்பதாக ஒரு போர் சேவகன் இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் குற்றுகின்றான். குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அந்த தண்ணீரிலிருந்து தான் இந்த உலகத்தையே தேவன் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் பொழுது அவைகள் தண்ணீரில் இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. முதல் படிச்சது என்னங்க? தண்ணீர் தான். தண்ணீர் யாருக்குள்ள இருந்ததுன்னா அவருக்குள்ளதான் இருந்தது. ஆதியாகமம் 1:2 சொல்லுகின்றது, தண்ணீரை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆதியாகமம் 1:2 ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும், வானம் என்றல்ல, வானங்களும் எங்கிருந்து தோன்றியது? ஜலத்தினின்று தோன்றியது. இப்ப வானம் எங்கிருந்து வந்ததுங்க? தண்ணீர்ல வந்ததுங்க. தண்ணீர் எங்கிருந்து வந்ததுங்க? குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருந்து வந்தது. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. இப்ப பூமி அந்தரங்கத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? எதனால தொங்கிட்டு இருக்குன்னா அதை சுற்றி 3 பங்கு தண்ணி பூமியை தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமியானது தண்ணீரினுடைய மூழ்களில் இருந்து தான் வெளியே வந்தது. தண்ணீரில் இருந்து தான் பூமியும் வெளியே வந்தது. அந்த பூமியிலிருந்து தான் விதைகள் வெளியே வந்தது. அந்த பூமியில் இருக்கிற மண்ணிலிருந்து தான் பறவைகள் வந்தது. அந்த பூமியிலிருந்து தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அந்த உண்டாக்கப்பட்ட மனுஷனை பார்க்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு மனுஷனாகவே தேவகுமாரன் வந்தார். எலோஹிம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாங்க. உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயாணத்தினாலே அழிந்தது என்பதை
மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ தண்ணியினால் அழிஞ்ச உலகத்தை மறுபடியும் நான் தண்ணியினால் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி ஒரு வானவில்லை மேலே வைத்தார். அப்போ கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 யோவான் 5:6. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய, வாசிங்க, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினால் மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கும் பொழுது அவனுக்குள் சுவாசத்தை கொடுத்தார். சுவாசத்தை கொடுத்தும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆத்துமாவுக்கும் இரத்தத்துக்கும் சம்மன் உண்டு, ஜீவனுக்கும் இரத்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு, இரத்தத்துக்கும் தண்ணிக்கு சம்பந்தம் உண்டு. அவனுக்குள் ஊதின பொழுது ஜீவ ஆத்துமாவானா. என்ன ஊதினார்னா சுவாசத்தை மாத்திரமல்ல, அதற்குள் தண்ணீரையும் இரத்தத்தையுமே ஊதி அவனை தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைத்தார். பூமியானது ஜலத்திலிருந்து வந்து அதிலிருந்து ஜீவ ஜந்துக்கள் பிரித்து எடுக்கப்பட்டது. கிறிஸ்துவும் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்து எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எலோஹிம் மீன்ஸ் he is the creator of everything. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் மற்றும் சகலத்தையும் புதியதாய் மாற்றுகின்றவர். ஒருவேளை என் வாழ்க்கையில் பாஸ்டர் ஒரு புதிய காரியம் நடக்கணும், இந்த சிருஷ்டிப்பின் கர்த்தர் எலோஹிம், பிரதான மெய்ப்பர், ஜனங்களுடைய பிரதான மெய்ப்பர், தண்ணீர்களையே சிருஷ்டிக்கின்றவர். என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன், இதோ புதிய காரியத்தை உனக்காய் நான் செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கின்றேன். எலோஹிம் என்று சொன்னால் பிரதான மெய்ப்பன், ஜனங்களுடைய பிரதான மெய்ப்பன், தண்ணீர்களை ஜலத்தை படைத்தவர் என்று. ஜலத்திலிருந்து எல்லாவற்றையும் படைத்தவர். அந்த ஜலத்திலிருந்து தான் இன்னைக்கு எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை அந்த ஜலமாகிய தண்ணீராகிய கர்த்தர் உங்களுக்கு அவரே ஜீவ தண்ணீராக இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எலோஹிம் என்கின்ற நாமத்தை, உயர்குடி பெயர் இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். அதற்குள் இருக்கின்ற சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் எங்கள் பிரதான மெய்ப்பர், எங்களுக்கு பசும் புல்வெளியில் எங்களை நடத்துகின்றவர், ஜீவ தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்துகின்றவர். அதை முதல் அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனத்திலே முதல் 3 எழுத்திலே 3வது எழுத்தில் எலோஹிம் என்று வெளிப்பட்டு இந்த சத்தியத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட யாவருக்குள்ளும் இன்றைக்கு பேசின சகல வார்த்தைகளும் அவருடைய வாழ்விலே கிரியை செய்யட்டும். எங்களை மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த உம்முடைய பணிவிடைக்காரர்களாக, ஊழியக்காரர்களாக எங்களை பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு புதிய பைபிள் ஸ்டடியோடு கூட அடுத்த வாரம் உங்களுக்கு எட் என்கின்ற வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். காட் பிளஸ் யூ.